ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய நாள் உங்கள் எல்லாருக்குமே சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளாக் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ காலையில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படி வெளில போயிட்டு வரலாம், கடைக்கும் போக வேண்டியிருந்தது. போயிட்டு கொஞ்சம் தேவையான திங்ஸ் அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு 2-3 நாளைக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. காய்கறி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதுலேயும் அவரைக்காய் பார்த்திங்கன்னா பயங்கர ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் அதில் ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன், சூப்பர் டேஸ்டின்னு சொல்லலாம். அந்த ரெசிபியுமே இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். காய் கடைக்கு கொஞ்சம் அப்படியே வாக்கிங் போன மாதிரி போயிட்டு வாங்கிட்டு வந்துடலான்ட்டு போனது தான். திரும்பி வரும்போது பயங்கரமான தண்ணி தாகம், அவ்வளோ வெயிலுங்க. நம்ம அந்த ஒரு ஆடு பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? வெயிலில் அந்த மண்டையில் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிற மாதிரி, சன் உறிஞ்சிற மாதிரி ஒரு ஆடு இருக்கும். அந்த மாதிரி தான் லிட்டரலாக ஆகுது உண்மையாகவே. வந்ததும் தண்ணி நிறையா குடிச்சாச்சு. அதுக்கப்புறமும் கொஞ்சம் இளநீ ஜூஸ் மாதிரி குடிக்கலாம் அப்படின்ட்டு தோப்புலேருந்து ஒரு 4-5 இளநீ கொண்டு வந்திருந்தாங்க. அதில் தான் இளநீ ஜூஸ் பண்ணலான்ட்டு. வெறும் இளநீ தண்ணி மட்டும் குடிக்காமல் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ளஷ் அதையும் சேர்த்து அப்படியே மிக்சியில் அரைச்சி ஜூஸ் மாதிரி குடித்தா நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்குங்க. இன்னொன்று, நாங்கள் ஃபஸ்ட்டு தோப்புக்கெலாம் போகும்போது அந்த இளநீ குடிச்சிட்டு அந்த ஃப்ளஷையும் சாப்பிட சொல்லுவாங்க. வழுக்க இருக்கு இல்லையா, அதையும் சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் சளி பிடிக்காது, அந்த வழுக்கையும் சேர்த்து சாப்பிட்டா சளி பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்க சொன்னது தான், எந்தளவுக்கு கரெக்டுன்னு தெரில, பட் இருந்தால் அது உண்மை தான். ஏன்னா ஒரு சில பேருக்கு அந்த இளநீர்லாம் குடித்தா கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒரு சில இளநீரில் அந்த தண்ணி மட்டும்தான் இருக்கும், ஃப்ளஷ் எதுவும் இருக்காது. அதுக்கு ஒன்றும் நம்ம பண்ண முடியாது, இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது ஆல்ரெடி இனிப்பாக தாங்க இருந்துச்சு. நான் குடிச்சு பார்த்துட்டு ஸ்வீட் இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கே அப்படின்னு டேஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. இதில் நம்ம சுகர் எதுவுமே ஆட் பண்ணல இல்லையா, இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. இதிலே கொஞ்சம் சியா சீட்ஸு அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி குடிச்சோன்னா நல்லாயிருக்கும். நான் இதில் சியா சீட்ஸ் ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு, சில்லுன்னு குடிச்சிக்கலான்ட்டு. இப்போது மேக்ஸிமம் குட்டீஸ் எல்லாத்துக்குமே லீவ் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கூல். இங்கே சின்னவருக்கு லீவ் விட்டாச்சு. பெரியவனுக்கு மட்டும் ஸ்கூல் இந்த வீக்கோட தான் க்ளோஸ் ஆகும். அதனால் அன்றைக்கி அவனுக்கு ஸ்கூல் இருந்தது, போயிட்டான். இவனுக்கு ரொம்ப போர் அடிக்குது இப்போ வீட்டில் இருக்கிறதுக்கு. ஏன்னா டெய்லி எங்கேஜாக வச்சுக்கிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது. அப்புறம் டெய்லி ஏதாவது இப்போ டைம் பாஸ் ஆகலை அப்படின்னா சாப்பிட்றக்கு என்ன இருக்குது, என்ன செஞ்சுருக்க அப்படின்னு தான் கேள்வி ஃபஸ்ட்டு நிற்கிது. என்ன செஞ்சு கொடுக்குறதுனே தெரியாமல் பயங்கரமாக மண்டையை போட்டு உடச்சிக்கிற மாதிரிலாம் தோணுது. இப்போ என்னடா செய்கிறது அப்படின்ட்டு. நம்ம எதுவும் செஞ்சு கொடுக்கல அப்படின்னா ஸ்நாக்ஸு பேக்கரி ஐட்டம்னு தேட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு. இன்னும் 1 மாதம் எப்படா கடத்துறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஓகே, மே மாதம் இருந்தாலும் அதுதானே நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருவாங்க. இதுவும் கொஞ்சம் நமக்கு நல்லா தான் இருக்கும். இந்த சம்மர் டைமில் வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னாலே வந்ததும் கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குளித்தா நல்லாயிருக்குங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிரு. இந்த சம்மர் டைமில் வெயில் நேரத்துக்கு வெளியில் போயிட்டு வந்தோம்னாலே அப்படியே கொஞ்சம் நேரத்தில் ஸ்வெட் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. இந்த சம்மர் டைமில் வெயில் நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வந்தாலே வீட்டுக்கு வந்ததும் குளிக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் ஒரு குளியல் போட்டு அதுக்கப்புறம் எனக்கான ஒரு மீ டைம் அப்படின்னே சொல்லலாம். இந்த விளாக் ஃபுல்லாகவே கொஞ்சம் அப்படியே ஒரு ரிலாக்ஸான ஒரு மீ டைம் விளாக் மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் ஒரு ஃபேஸ் பேக் போட்டுட்டு அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த இளநீ ஜூஸும் எடுத்து குடிச்சிட்டு ஒரு ரிலாக்ஸான டைம் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். இந்த மாஸ்க் நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். இது ஃபாக்ஸ்டைல் பிராண்டோட ஸ்கின் ரேடியன்ஸ் மாஸ்க்கு. இதை ஃபேஸ் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி நல்லா ட்ரையாக தொடச்சதுக்கப்புறமா அப்ளை பண்ணணும். ஒரு திக் லேயராக அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுட்டு வாஷ் பண்ணிட வேண்டியதான். அந்த டைமுக்குள்ளே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த இளநீ ஜூஸ் அது நல்லா சில்லுன்னு குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நார்மலாக குடிக்கிறப்போ நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் சில் பண்ணி குடிக்கிறப்போ இன்னும் டேஸ்டியாக இருந்துச்சு. 10 மினிட்ஸ் கழிச்சு இதை வாஷ் பண்ணிட வேண்டியதான். நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் வெயிலெல்லாம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு டீடான் மாஸ்க் மாதிரி கூட இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஓப்பன் போர்ஸ், பிளாக் ஹெட்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணும் அண்ட் டல்னஸ் ரிமூவ் பண்ணி இன்ஸ்டன்டான ஒரு க்ளோ கொடுக்கும். ஈவினிங் சும்மா அப்படியே கேஷுவலாக ஒரு அவுட்டிங் தான். இது மோமோஸ் கடைங்க, மோமோஸ் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம்.
இங்கேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சிக்கன் மோமோஸ், ஸ்டீம் மோமோஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு மோமோஸ்னால் இந்த கடை ரொம்ப ரொம்ப ஃபேவரெட். பொள்ளாச்சியில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மோமோஸ் ஷாப் அப்படின்னே சொல்லலாம். நல்லா பண்ணுவாங்க, டேஸ்டியாக இருக்கும். எங்கேயாச்சும் இப்போது ஒரு மாதிரி இருக்குது, எங்கேயாவது வெளில போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஹோட்டல் போகிறதெல்லாம் விட இந்த மாதிரி வந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். அப்பப்போ ஒரு மாதிரி இருக்கா, சரி மோமோஸ் ஷாப் விட்டுருங்க அப்படின்ட்டுருவேன். ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஹாப்பியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த டைம்லலாம் இந்த மோமோஸ் கடைக்கு போகலாம் அப்படின்ட்டுருவேன். அதுக்காக ரெகுலராக அடிக்கடி வாரம் வருவோம்லாம் கிடையாது, எப்போவாவது ஒருக்க வருவோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மோமோஸ்னால். அது ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீக்கிரம் முடிஞ்சு போயிடும் மோமோஸ் வந்து. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தீந்துரும். ஒவ்வொரு நாளைக்கு வெஜ்ஜு தான் இருக்கும், வெஜ்ஜுமே சூப்பராக இருக்கும், அதுவும் சாப்பிட்டு தான் போவோம். இங்கேயே சுற்றி நிறைய ஸ்டால் இருக்குது. நாங்கள் வந்து அந்த வாஃபிள் ஒரு டைம் ட்ரை பண்ணோம், அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் இங்கே ஏதோ அத்தியோசா, அது பேர் என்னன்னு எனக்கு தெரியலைங்க. சில ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணாத வரைக்கும் அதோட பேர் நமக்கு மனசில் நிற்காது. ஒரே ஒரு நிமிஷம், அது என்னென்னு பார்க்குறேன். அத்தோங்க, அத்தோ. அது நல்லாயிருக்கும்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன், ஆனால் நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. எப்போ வந்தாலும் இந்த மோமோஸ் கடை மட்டும்தான் நமக்கு கண்ணு தெரியும். அதை மட்டும் சாப்பிட்டு அப்படியே சுட சுட ஆவி பறக்கும், சாப்பிட்டு கிளம்பிடுவோம். ஒவ்வொரு கடைக்கும் அது அதுக்குன்னு கஸ்டமர்ஸ் இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா கடையிலையும் கூட்டமாக தாங்க இருக்குது. ஓகே, மோமோஸ் வந்துருச்சு. ஆவி பறக்குது பாருங்க, ஆவி பறக்குது. ஏ சேர் இருக்குது, அங்கேயே உட்காந்து சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம். நாங்கள் இங்கே உள்ளே உட்காந்து சாப்பிட்லான்ட்டு காட்டில் உட்காந்துருக்கோம். மோமோஸ்க்கு பாருங்க, ஒரு ரெட் சட்னி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அப்புறம் இது வந்து, ஆனால் இது என்னன்னு தெரியல, ஒயிட் சட்னியா என்ன பேருன்னு தெரில. இது காரமாக இருக்கும். இந்த காரத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த சட்னியா சாஸா தெரிலிங்க, ஏதோ ஒன்று டேஸ்ட்டாக இருந்தால் சாப்பிட்டுக்க வேண்டியதான். ரொம்ப சூடாக இருக்கும், ஆவி பறக்குது இல்லை. நல்லா சுருக்குன்னு இருக்கும், ஸ்பைஸியாக டேஸ்டியாக இருக்கும். சாரி உங்களை டெம்ப்ட் பண்ணுறேன் அப்படின்னா. மோமோஸ் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக டெம்ப்ட் ஆகும், பிடிக்காதவங்களுக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு தோணுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இது ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. அவங்ககிட்ட குவாலிட்டி நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது. அதனால தான் அடிக்கடி தேடி வரோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே சாப்பிட்டவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கடைக்கு பேர் மோமோஸ் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும். மகாலிபுரம் வாட்டர் டேங்க் இருக்கு இல்லையா, அதுக்கு பேக் சைடு. கரெக்டாக சொல்கிறேன்னா அங்கே இருக்கும். நிறைய கடைகள் இருக்குது, நான் சொன்னேன் இல்லையா. நீங்கள் வந்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். சரிங்க, இந்த அவரைக்காயில் சொன்னேன் இல்லையா, ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு. ஃப்ரெஷ்ஷாக இருந்ததை பார்த்தோன்னே இது பொரியல் பண்ணி சாப்பிட வேண்டாம், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. டின்னருக்கு வந்து இந்த சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சது. அப்புறம் சப்பாத்தி செய்கிறதுக்கு டைம் கிடைக்கல, லேட் ஆயிடுச்சு. அதனால் இது வந்து கிரேவி மாதிரி வச்சுட்டு தோசை கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு காயெல்லாம் ஹஸ்பண்ட் தான் கட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் கிரேவி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு மசாலா வறுத்து அரைக்கணும். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் 2 பட்டை, ஒரு 5-6 கிராம்பு, இதெல்லாம் வறுத்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கையளவுக்கு வறுத்த நிலக்கடலை பருப்பு. அந்த ஸ்பைசஸை லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு போட்டு அதையும் கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தேங்காய், ரொம்ப தேங்காய் போட்டுற வேண்டாம், கொஞ்சமாக இந்தளவுக்கு தேங்காய் போட்டு அதையும் கூடவே சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் வாசனை வந்ததுமே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். தேங்காய் போட்டது ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிறது இல்லை, இதை அரைச்சி வச்சுக்கணும். மசாலாவை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இனி கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் விட்டு காஞ்சதுமே கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுமே சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் வதங்கினவுடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், அதுவும் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி அதை வந்து பேஸ்ட் பண்ணி அரைச்சி ஊற்றியாச்சு.
3 தக்காளி போட்டிருக்கேன் புளிப்புக்கு. நீங்கள் வந்து புளிப்பு இதில் புளி சேர்த்துறனால சேர்த்துக்கலாம், அதாவது சாப்பாட்டுக்கெலாம் வைக்கிற மாதிரி தான். பட் இதுவே சாப்பாட்டுக்கு சூப்பராக தாங்க இருந்துச்சு, அதனால் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். அப்புறம் அது நல்லா தக்காளி சுருண்டு வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கணும். அது கூடவே மஞ்சள் தூள், மிளகாத்தூள், நான் நார்மல் மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதை கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச அவரைக்காவை பொடி பொடியாக கட் பண்ணுங்கிறது இல்லை, இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ்லேயே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா அதை மசாலா கூடவே கோட்டிங் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு, அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா அந்த மிக்ஸி ஜார் இருக்கும் இல்லையா, அதிலே தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்பவும் தண்ணி விட வேண்டாம், ரொம்பவும் கெட்டியாக இருக்க வேண்டாம். ஓரளவுக்கு கரெக்டாக ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொதிக்க விட்டுற வேண்டியதான். ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கிரேவியும் கெட்டியாயிரும், காயும் நல்லா வெந்துடும். அவ்வளோதான், இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதில் நம்ம வந்து வறுத்த நிலக்கடலை பருப்பு அப்புறம் தேங்காயெலாம் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் தாளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் விட்டோம் அப்படின்னாலே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஆனால் வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், எண்ணெய் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இனி லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா கெட்டியாக அப்படியே சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்குலாம் நல்லாயிருக்கும். எனக்கு என்னமோ இது சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுங்க. ஏன்னா தோசைக்கு அவ்வளோ யம்மியாக இருந்தது. இன்னொன்று, புளியை ஆட் பண்ணல இல்லையா, இப்போ நீங்கள் புளியெல்லாம் ஆட் பண்ணிங்க, தக்காளி கம்மி பண்ணிவிட்டு புளியை ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மண்சட்டியில் பண்ணிவிட்டு வச்சோன்னா அப்படியே தொக்கு மாதிரி ஒரு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் புளி வேர்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கல, அதுவும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் நினச்சிட்ருக்கேன். அண்ட் இன்னொன்று, இந்த கிரேவியில் பார்த்திங்கன்னா அவரைக்காய் மாதிரி அது ஃபீலே ஆகாது. இப்போ பொரியல்லாம் பண்ணி சாப்பிட்டோம்னா அவரைக்காக்குன்னு தனியாக ஒரு டேஸ்ட் தெரியும்ல, அந்த மாதிரி ஃபீலே ஆகாது. ஏதோ கறி குழம்பு சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மொறுன்னு அப்படியே ரோஸ்ட் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. சரிங்க, இந்த விளாக் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் அண்ட் சிம்பிளான விளாக் தான். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.